நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம பத்மாவும், பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு ரகுராம் கிட்ட போய் வந்து சாருக்கும், நம்ம சீனுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பயங்கரமான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கடையில வந்து நம்ம சாரு, சீனு 2 பேரும் வந்து அப்படியே ஜோடி அலையிறாங்கல்ல. அத பார்த்தோனே நம்ம பத்மாவுக்கும், பார்வதிக்கும் பொறுக்கவே முடியல. என்னதான் பண்ணாலும் இவங்க வந்து திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. இங்கே கடையில வந்துக்கிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இப்படி ஜோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சீக்கிரமாக போய் நம்ம அண்ணங்கிட்ட வந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜவுளி கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நேராக ரகுராம் கிட்ட போய் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பத்மாவும் பார்வதியும் போய் பேசுகிறாங்க. கூடவே வந்து நம்ம சாரு வச்சுக்கிட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாமாவையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதாவது வந்து இந்த முன்னாடியே வந்து நம்ம வந்து சாருக்கும் சீனுக்கும் வந்து கல்யாணம் வந்து பேசி வச்சுருந்தோம். இடையில வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரு இந்த வீட்டில் தான் வந்து இருக்கா. இதுக்கு மேலே வந்து காலம் தாழ்த்தினா நல்லா இருக்காது. எப்போ இருந்தாலும் நம்ம வந்து சீனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம். அதனால் நம்ம ஏன் இவங்க 2 பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்வதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பத்மா வந்து வராங்க. ஆனால் நான் என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியாக வரும்னே. நீ வேற வந்து எப்போயுமே லவ்வுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டேன், நீ எதுக்குமே லவ்வுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நம்ம சீனு மாயா வந்து லவ் பண்ணாங்க. அது வந்து ஆல்ரெடி உனக்கே தெரியும். ஏன் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் சரியாக வராதுன்னு இப்போ வந்து பிரித்து வச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம சீனுக்கும் அது சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதானே சரியாக வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரு கூட தயாராக தான் இருக்கா. சீனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம வந்து இப்போ வந்து சீனுக்கிட்ட மட்டும்தான் பேசணும். சீனுக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு நம்ம சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ரகுராம் வந்து என்ன பண்ணலாம் இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா நம்ம இவங்களும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சாரு, ஆமாம் நானும் கூட எங்கள் அப்பா வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட நான் பேசுகிறது கிடையாது. எனக்கு நீங்கள் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் வந்து உதறி தள்ளிட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குடும்பம் தான் என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு முழு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சாரு. அடுத்து வந்து ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபேமிலி வந்து பேசுனாங்களே, நீங்கள் வந்து என்னை பிரித்து வச்சிங்க, அடுத்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சோன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக பிரிஞ்சோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வர்ஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து பேசுனதெல்லாம் ஞாபகத்து வந்து போகுது. சரி யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்லிட்டு அந்த யோசனையிலே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.